Bible Story Time for little ones in Christ. ஹாய் குட்டீஸ், மீண்டும் உங்களை பைபிள் ஸ்டோரி டைமுக்கு அன்போடு வரவேற்கிறேன். போன வாரம் பாலாக் பீலேயாம் தீர்க்கதரிசியிடம் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க சொன்ன போதும் 3 முறை இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளில் நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கிட்டத்தட்ட 40 வருடங்களாக அவர் அந்த வனாந்தர பாதையில் நடத்தி கொண்டு வருகிறாங்க. பல்வேறு சூழ்நிலைகளில் பல பாடுகள் மத்தியில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்தபோது அவங்க அந்த காதேஸ் வனாந்தரத்தில் எங்களுக்கு இப்போ தான் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போடுறாங்க. நாங்கள் ரொம்ப டயர்டாகிட்டோம், எங்களுக்கு நாவெல்லாம் வறட்சியாக இருக்குது, எங்கள் ஆடு மாடுகள் எல்லாம் தண்ணி இல்லாமல் இருக்குது, நாங்கள் குளிக்க முடியலை, துணி துவைக்க முடியலை, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப முரட்டாட்டம் பண்ணாங்க. உடனே மோசே ஆண்டவருடைய பாதத்தில் மண்டிட்டு கேட்டார், ஆண்டவரே, இத்தனை வருஷ காலமாக எங்களை நடத்தி கொண்டு வருகிறீங்கப்பா, எல்லா காலகட்டத்திலையும் நீங்கள் என்னோடு கூட இருந்து இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து கொடுத்தீங்கப்பா, இந்த விஷயத்துலையும் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி மண்டிட்டு ஜெபிச்ச போது கர்த்தர் மோசேட்ட சொன்னார், நீ கண்மலையில் போய் பேசு அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை கண்மலையில் போய் நீ பேசுன்னு சொன்னார். ஆனால் அந்த ஜனங்களுக்கு முரட்டாட்டமும் அந்த அவங்க பேசின வார்த்தைகள் நிமித்தமாக மோசைக்கு ரொம்ப அப்படியே கோபம் ஒரே டென்ஷன் ஆகிட்டான். ஆண்டவர் சொன்னார் கண்மலையில் பேசு அப்படின்னு. இந்த மோசை எப்பவும் அந்த கோலை வச்சு எல்லா காரியத்தையும் செஞ்சதுனால அந்த ஆண்டவர் சொன்ன அந்த பேசு என்ற வார்த்தையை மறந்து அவர் கோலை எடுத்துகிட்டு போய் அந்த கண்மலையில் 2 தடவை ஓங்கி அடிச்சிட்டாரு. ஓங்கி அடித்த உடனே தண்ணி வந்தது, ஜனங்க எல்லாம் தாராளமாக குடித்தாங்க, ஆடு மாடுகளுக்கெல்லாம் கொடுத்தாங்க, அவங்க துணி துவைச்சாங்க, எல்லா காரியத்தையும் நேர்த்தியாக செஞ்சாங்க. ஆனால் ஆண்டவர் மோசையை கூப்பிட்டாரு, மோசே, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? கண்மலையில் பார்த்து பேசுன்னு சொன்னேன், ஆனால் நீ என்ன பண்ண? 2 தடவை அடிச்சிட்ட. தம்பி தங்கச்சி பாரு, ஒரே ஒரு தவறு தான் மோசே செஞ்சான். 40 வருஷமாக எவ்வளோ பாடுகள் கஷ்டங்கள் மத்தியில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நடத்திட்டு வராரு. அந்த ஒரே ஒரு தவறு செஞ்சதுனால ஏசப்பா மோசைக்கு என்ன தண்டனை கொடுத்தார் தெரியுமா? நீயும் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க மாட்டாயின்னு சொன்னார். கொஞ்சம் யோசித்து பார்ப்போமா தம்பி தங்கச்சி? 40 இயர்ஸ் லட்சக்கணக்கான மக்களை பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள், போராட்டங்கள், எவ்வளோ சூழ்நிலைகள் நடத்தி வந்தபோது ஒரே ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால நீ பேசுன்னு சொன்னார். அவன் கோலை வச்சு அடித்தான், அதனால நீ கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான்னு சொன்னார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்ன அன்பு தம்பி தங்கச்சியே, நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ காரியங்களை சாதிக்கிறோம். நான் தான் பர்ஃபெக்ட்னு சொல்கிறோம், ஞானின்னு சொல்கிறோம். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில், ஒரு சின்ன விஷயத்தில், இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உன் பேச்சு கா அப்படின்னுவீங்கள, அது கூட ஏசப்பாவுக்கு பிடிக்காது. நீதிமொழிகளில் ஒரு வசனம் சொல்லுது, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பாருங்க, மோசே ஒரே ஒரு காரியத்தில் தான் கீழ்ப்படியலை, அதனால அந்த கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிற அந்த பாக்கியத்தை இழந்து போனான். தம்பி தங்கச்சி, எந்த சூழ்நிலையிலையும் ஒரு சின்ன வார்த்தை கூட நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கவே கூடாது. எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிய வேண்டும், இது நியாயம். சரி, இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை கற்றுக்கொள்வோமா? நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்றார். யோவான் 12:32. மீண்டும் ஒரு முறை சொல்லுவோமா? நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்றார். யோவான் 12:32. ஜெபிப்போமா? கண்களை மூடி கை கூப்புவோம். அன்புள்ள இயேசப்பா, 40 வருடமாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்த மோசே ஒரே ஒரு விஷயத்தில் கீழ்ப்படியவில்லை. அதனால் கானான் தேசத்துக்குள் போக முடியாத ஒரு நிர்பந்தமான நிலைமை ஏற்பட்டது. நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு சிறிய காரியத்தில் கூட கீழ்ப்படியாமல் ஆண்டவரே இருக்காதவாறு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து உம்முடைய பிள்ளையை நடக்க உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். மீண்டும்
வேறொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.